ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான எக்ஸ்பிரஸ் பூண்டு சட்னி. ரொம்ப குயிக்காக அரைச்சிடலாம். நார்மலாக செய்கிற சட்னி மாதிரி இல்லாமல் ரொம்பவே கம்மியான டைமில் செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்னியை நீங்கள் 15 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஊறுகாய் போல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ், ரோட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட 2 காய்ந்த மிளகாய், காரம் கூடுதலாக தேவைன்னா 5 மிளகாய் போட்டுக்கலாம். இது கூட 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் 15 சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம். ஸோ இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா கலர் நல்லா மாறணும். கொஞ்சம் கோல்டன் கலர் அளவுக்கு வரணும். நார்மலாக நம்ம சட்னிக்கு வெங்காயத்தை லைட்டாக தான் வதக்குவோம். இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா நிறம் வந்து அந்த ப்ரௌன் கலர் மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 10 அல்லது 15 பூண்டு பற்களை வந்து 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ஃப்ளேவர் இதுக்கு நிறையா இருக்கணும். அதனால் வெங்காயம் பூண்டோட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு இருந்தாலும் ஓகே, பட் கருப்பு எள்ளு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த எள்ளு, வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாத்தூள் நான் சேர்க்குறேன். நீங்கள் நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது வதங்கினோடனே அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டுருவோம். ஆற விட்டதுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இன்னொரு சைடு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. நான் வந்து இது உடனே ஒரு 3 டேஸ்க்குள்ளே காலி பண்ணிடுவேன். ஸோ அதனால் கடுகு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப நாள் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு உளுந்து சேருங்க, இல்லைனா சேர்க்காம கூட விட்டுருங்க. இது கூட திரும்பவும் உரிச்ச பூண்டு ஒரு 4 அல்லது 5 பூண்டு வந்து உரிச்சதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு வந்து நல்லா லைட்டாக கலர் மாறணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த சட்னி கூட நல்ல ஒரு ஃப்ளேவர் தரது வந்து இந்த பூண்டு தான். ஸோ இந்த பூண்டும் அந்த சட்னியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னி இருக்கு இல்லையா, அதை எடுத்து இது கூட சேர்க்க போகிறோம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம். இது கூட கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி வேணால், லைட்டாக அந்த மிக்ஸி கப் வரைக்கும் அலசி சேர்த்துட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பாருங்கள், நமக்கு சைடில் ஊற்றிருக்க எண்ணெய் எல்லாமே கம்மியான மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம சட்னி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோம்னா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா போதும். உங்களுக்கு அந்த நம்ம போட்டிருக்க எண்ணெய் எல்லாம் அழகாக வெளியில் வந்துடும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்மளோட சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், சைடில் எண்ணெய்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சட்னி வந்து உங்களுக்கு 15 டேஸ் வரைக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எல்லா வகையான டிஃபனுக்கும் இதை எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு சட்னி. இந்த வின்டர் சீசனுக்கு பூண்டு நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும். அதுக்கு நம்ம டேரெக்டாக சாப்பிட முடியாது, இந்த மாதிரி சட்னி ரூபத்தில் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த சட்னி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய சட்னி நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.